கல்யாணம் சொன்னா கற்படியா இருக்கும். 3 பிள்ளைக்கு தாயாச்சுன்னா போதும். யாரோ தாயா அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் விரதம் சொன்னா சோறு தண்ணி சாப்பிட மாட்டேன். ஊர்ல இருந்து வரும்போது சொல்லிட்டேன், எனக்கு 14 செவ்வாழை பழம் பச்சை தண்ணி பழம் 14 செவ்வாழை பழம் ஒரு 1/2 லிட்டர் பால் 10 வரைக்கும் 4 வயல் வாழை பழம் எடுத்துக்கலாம் வச்சிருக்கேன். நான் எடுத்துக்கிட்டு சரி இப்படியாக ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்திலே எல்லா மக்களுக்கும் படி எடுத்து முடித்தார். ஒரு அறிவு ஜீவன்கள் நம்மை போல 6 அறிவு கொண்ட ஜீவன்கள் வரி. சரி எல்லா மக்களுக்கும் படி எடுத்த கலை போல் கைலாசத்துக்கு வருகிறார். உடனே படியிலத்த வந்த பகவானுக்கு கலைப்பாரிலே பாட செய்து கைலாசம் உள்ளே பகவான் பார்வதி மகனே சொக்கட்டகால் மண்டபத்திலே சோலை படுத்தி சொக்கட்டம் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போ பார்வதி ஆண்டவா இத்தனை நாள் படியெடுக்க போறேன் போறீங்களா? இந்த படியெடுத்த தத்துவத்தை இன்னைக்கு என்கிட்ட சொல்லுங்க. இத்தனை நாளைக்கு நான் படிக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்க படியெடுத்து இந்த ஈஸ்வரனுடைய படியெடுத்தே ஒரு சந்தேகமா சொல்லுங்க கேளுங்க. எந்த நாளை தெரியாம வாங்கிட்டு போறீங்க? நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் படியெடுத்தீங்க எப்படி? உலக தெரியாம ஒரு குடும்ப பேருக்கு காணுமையா? ஆனா உலகத்தெல்லாம் படியெடுத்து எப்படி நாளை தெரியாம எப்படி நாளைக்கு படியெடுக்க முடியும்? ஏன் பார்வதி நாடகமாகப்பட்ட சிவபெருமானே ஒரு சந்தேகமா? நாளை தெரியாம நாடு எல்லாம் படியெடுக்கன்னு சொன்னா சரி என்னுடைய மகிமை அது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே மகிமை அவருக்கு தெரியாதா? சரி அப்ப ஆண்டவன் சொல்லுகிறார், என்னோட மகிமை என்னன்னு கேட்டேன்னா நான் தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், அடிக்கின்ற காற்றிலும் இருப்பேன், ஆகாயத்திலும் இருப்பேன். சரி இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் நம்மளால இருக்க முடியுமா? புருஷன் கூட இருந்து சந்திரன் இருந்துக்கவே மாட்டேன். சந்திரன் எது சொல்லிருக்காரு? யாருக்கா? நிலா நிலாவுக்கு தெரியுதா? யாரு இருக்கா? நான் மைண்ட் சொல்லிக்கிறேன். வீடியோ போறோம் வீடியோ கடை சாப்பிடுறேன். புருஷன் கூட வீடியோ கடை சரி அப்போ பாருங்க அம்மா ஆண்டவன் சொல்றாரு என்ன சொல்றாரு? பகவானுடைய வலது சூரியன் சரி இடது சந்திரன் சொல்றாரு. சந்திரன் சொல்றாரு ஒரு மண்ண தரந்தாதான் உலகம் வெளிச்சம் வரும்னு சொல்றாரு. ஆனா பார்வதி நினைக்கிறா என்ன